வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். நண்பர்களே, இது சார்கோல் தயாரிக்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி செஞ்சுட்ருக்கேன். இது உள்ள நெருப்பு மட்டையெல்லாம் வச்சுருக்கேன். இது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். எரியுதா எரியா பார்த்தீங்கன்னா அது எரியுது. ஆனால் நிப்பாட்டின உடனே ஆக்சிஜன் உள்ளே போகிறது நிப்பாட்டின உடனே உங்களுக்கு எரியுது நிற்கிது. ரெண்டு ஓட்டை போட்டிருக்கான், உள்ள மட்டை வச்சுருக்கான். நெருப்பு எரிஞ்சு புகை வருது. உங்களுக்கு இந்த புகையை நல்ல கொசுக்கடி காலத்தில் உங்களுக்கு இதாகவும் வச்சுக்கலாம். ஆடு மாடுகளுக்கு இது அடிக்காமையும் வச்சுக்கலாம். இல்லை எலி பிடிக்கிறவங்க இந்த புகையை கரெக்ட் பண்ணால் இப்போது எலி அழகாக வெளில வந்துடும். இதை முறையாக முயற்சி செய்கிறான். எப்படி இருக்குதுன்னு தெரியல. சார்கோலாக உருவாக்கணுன்றது. இது எருமை மாட்டு சாணி கிடந்த இடம். அதை மூடுறதுக்கு கொஞ்சம் சாணி தேவைப்படுது. அப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவங்க. அது வாயெல்லாம் மூடணும். மூடி ஆக்சிஜனை லிமிட் பண்ணணும். ஆக்சிஜனோட அளவை உங்களுக்கு கொதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயாவை தொட முடியுதான்னு தெரில. துணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதை அமுக்கி வச்சுட்டோம்னா இந்த பானையை அமுக்கி விட்டுருலாம். வாப்பட்டில் வாய் வழியாக உங்களுக்கு ஆக்சிஜன் போகாது. இப்போ அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம செய்ய வேண்டியது, இந்த ரெண்டு வாயில் ஒரு வாயை அடைச்சி பார்ப்போம். உள்ளே என்ன ஆகுதுன்றதை ஒரு மணி நேரம் எரிய விடுவோம். ரெண்டு வாயில் ஒரு வாயை அடைச்சி பார்ப்போம். இன்னைக்கு லிமிட் பண்ணணுன்றாங்க ஆக்சிஜனை. அப்போ இது வழியாக ஆக்சிஜனே உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகுதா, உள்ள நெருப்பு என்ன ஆகுதுன்றது தெரியல. இடையில ஒரு வாட்டி இதை ஃபயர் பண்ணியும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. உள்ள ஃபயரோட அளவு என்ன எப்படிங்கிறது தெரிய மாட்டாங்க. புகை மட்டும் வருது. நெருப்பு ஆகுதான்றது தெரியல. பார்ப்போம். நெருப்பு அநேகமாக கீழே தான் இருக்கும். இப்போ ரெண்டாக இப்போ வர்றதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு. இதில் வர்றது எல்லாமே கார்பன் மோனாக்சைடு. இப்போ இதை நம்ம சுவாசம் பண்ணக்கூடாது. இது நம்ம உடம்புக்கு கெடுதல், பாய்சன் தான் சொல்ல போனோம். இன்னொன்று இதெல்லாம் குளோபல் வார்மிங் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ சயின்ஸ் தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரியும். ஏதோ ஒரு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சின்றானா ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும். இப்போ அதை வாப்பட்டு எடுக்கிறதுக்கு இந்த சாணி, எருமாட்டு சாணியோட கொழும்படி மண்ணுது. இதெல்லாம் ஒன்றும் பூமியில் உள்ள ஒரு பாகம்தான். நம்ம இதெல்லாம் அசிங்கப்படவோ தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டாக இந்த ஒரு ஓட்டையை அடைச்சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஒரு ஓட்டு வேலையே ஆக்சிஜன் போகிறதுனாலையும் உள்ளே எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு வாட்டையை அடைச்சே பார்த்துருவோம். எல்லாம் சூடாக இருக்கிறதுனால ஒட்டாமல் போயிடும். அதனால் ஓரளவுக்கு ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஒரு ஓட்டையும் ஒட்டினதுக்கப்புறம் இது வழியாக வெளியில் வருது. இது எரிஞ்சு ஒரு மணி நேரம் கழித்து இந்த ஓட்டையை அடைச்சிடலாம். பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.